வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா வழக்கம் போல 2 மணிக்கு மேல போட்டு அடிச்சு நம்ம மார்க்கெட்ட கீழ இறக்கிட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டேல வெறும் 30 பாயிண்ட்ஸ் நிஃப்டியும், பேங்க் நிஃப்டி ஒரு 26 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்ட பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலைய பார்க்குற மாரியே இருக்கு. ஸோ எங்க வீட்ல இருந்து அப்படியே பார்த்தா அந்த மலை நல்லா தெரியும். அதே ஷேப்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. சரி நான் கூட அப்படியே வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா முடிச்சுருவாங்கன்னு நெனச்சேன். பட் அது நடக்கல இன்னைக்கு டேல. இருந்தும் இன்னைக்கு டேல எஃப்ஐஐஸ் பெரிய அளவுக்கு பணத்த போட்டிருக்காங்க. டிஐஎஸும் நெட்டா பாசிட்டிவ்ல இருக்காங்க. இதெல்லாம் இருந்தும் கூட இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட காப்பாத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து ஏற்பட்டிருக்கு. சரி அடுத்தது இன்னைக்கு டே ஸ்டாக்ஸ் அப்டேட்குள்ள நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ரிமெம்பர் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டே இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட்ட போட்டு இன்னைக்கு பொளந்துட்டு இருக்காங்க. நேத்தும் பொளந்திருந்தாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பொளந்துட்டு தான் இருக்காங்க. தினமும் பார்த்தீங்கன்னா போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 3% வரைக்கான சரிவு இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஒரு நல்ல சான்ஸை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ நான் மைக்ரோசாஃப்ட்டில் இன்றைக்கி டெய்லி ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் மைக்ரோசாஃப்ட்டை. ஸோ மைக்ரோசாஃப்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கு. ஃபர்தராக இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்றலாம் நமக்கு தெரியல. பட் உட்காந்து இந்த டைமில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நிறுவனம் அப்படின்னு இதை உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னைக்கு டே அப்டேட்குள்ளே நம்ம போவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெயின் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எம்க்யூர் ஃபார்மாலேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸிட் ஆகிட்டதா தகவல் வந்திருக்கு. ஸோ ஒரு 1% ரிமைனிங் ஸ்டேக் இருந்தது. அதை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. விற்று முடிச்சாச்சு. 2013ல் 13% ஸ்டேக் வாங்கியிருந்தாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி கடைசியாக இருந்த 1%த்தையும் விற்றாச்சு. ஸோ எம்க்யூர் ஃபார்மா பார்க்கும்போது நல்ல ஒரு பீக்கில் இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போதும் இந்த பங்கு நல்ல ஒரு பீக்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் ஒரு நல்ல ஒரு பீக்கில் வித்துட்டு போயிருக்காங்க. பட் இதுதான் பீக்கா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் கூட ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம். பட் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மாவில் விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் அவங்களும் ரொம்ப சீப்பாக வாங்கியிருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ கரெக்டாக ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணி ஒட்டுமொத்தமாக இந்த பங்கை கை கழுவிட்டு வெளியே போயாச்சு. பட் இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி ஓரளவு பெட்டராக தான் வந்து இருக்குது. ஸோ பெரிய ஒரு ரொம்ப ஸ்பீடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஸ்டடியான ஒரு மார்ஜின் இருக்குது. ஸ்லோவான ஒரு க்ரோத் இருக்குது. பட் வேல்யூவேஷன் ஃபேவராக இல்லை. அது ஒன்று தான் பெரிய ஒரு விஷயமா இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இடிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணுவோம். நோவா கூட இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். செமக்ளூடைடை விற்கிறதுக்கு. ஸோ அது எனக்கு செய்தி மறந்துருச்சு. நான் இந்த பங்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாதனால. ஸோ அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மூலியமாக இங்கே வைட் கிளாஸ் ட்ரக்கில் இந்த எம்க்யூர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நான் திரும்ப அதை ஒருக்கா ரீசெக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். நல்ல ஒரு ஒர்த்தான நிறுவனம். பட் நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்கணுங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது சுஸ்லான் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. டாடா பவர் கிட்டேருந்து ஒரு 400 மெகாவாட்கான இந்த விண்ட் இபிசி கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சேர்த்து 1 ஜிகாவாட்கான ஒரு குமுலேட்டிவ் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் கிட்டேருந்து சுஸ்லான் எனர்ஜிக்கு கிடச்சிருக்கு. இது சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆர்டிக்கல் போட்டோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ ஸ்டார்டிங்லேயே போட்டோம் நம்ம இந்த ஆர்டிக்கல் எழுத ஆரம்பித்தப்ப. ஸோ அப்போது அதானியும் பார்த்தீங்கன்னா சேம் இதே ஸ்பேஸில் வந்து என்ட்ரு ஆகுறாங்கன்ட்டு. ஸோ அன்றைக்கி வந்த அப்டேட் தான். அதுக்கப்புறம் பெருசாக அதை பற்றியான எந்த ஒரு அப்டேட்டும் என் கண்ணுக்கு படலை. ஸோ எந்த ஒரு விஷயமும் இன்னும் பெருசாக தெரியல. பட் அவங்க வளருவதற்கு எப்படி இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு மேலே ஆகலாம்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பெரும் ஒரு காம்படிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி அதுக்கு முன்னாடியே கூட அவங்க பெரிய அளவுக்கு ஒரு போட்டியை கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஏன்னா பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணி ஸோ ரொம்ப அக்ரெசிவாக ஒரு க்ரோத்தை எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரியான லார்ஜ் நிறுவனங்கள் எல்லாமே தான். டாட்டாவும் தான், அதானியும் தான், ரிலையன்ஸும் தான். படுவேகமாக பணிகள் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகத்தில் போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய அந்த ரெனியூவபிள் எனர்ஜி பிளான்ட்டு ஸோ இந்த 5,50,000 ஏக்கர் கிட்ட கட்சில் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக விரிவுபடுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனும் பெருசாக போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு. பட் அந்த கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்கங்கிற டேட்டாவை இன்னும் வந்து கொடுக்கல. ஆனால் கேஇசி இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா இது கூட சம்மந்தப்படுத்தப்பட்டு சில பேச்சுகள் போயிட்டுருக்கு. அந்த கான்ட்ராக்ட் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி. ஸோ இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நமக்கு கிடைக்கல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே தான் கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருக்காங்க. மேபி ஏதாச்சும் தகவல் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றி உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்தது டாடா கெமிக்கல். ஸோ இதை இன்னும் எத்தனை நாள்ரா இதே மாதிரி ஏற்றுவீங்க அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு இருக்குது. ஸோ இது ஒரே ஒரு விஷயம்தான், டாடா சன்ஸ் லிஸ்டிங். ஸோ லிஸ்ட் ஆகாது அப்படின்ட்டு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும்.
இருந்தாலும் அப்பப்போ வந்து இந்த டாடா சன் லிஸ்ட் ஆக போகுதுன்ட்டு இந்த நிறுவனத்த டாடா கெமிக்கல் அண்ட் டாடா இன்வெஸ்ட்மென்ட் போன்ற நிறுவனங்கள ஏத்தி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 1/2 வருடமா இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு எண்ட் கார்ட போடுங்கடா அப்படிங்கிற மாரி தான் எல்லாரோட மைண்ட் செட் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஏறி மேல போச்சுன்னா பரவால்ல. ஆனா அது அடிப்படை பிசினஸ பேஸ் பண்ணி ஒரு ஏற்றம் வந்ததுன்னா, சந்தோஷமா வந்து ஏத்துக்கலாம். இல்லன்னா மேபி லாஸ்ட்ல இருந்ததுன்னா, திரும்ப ஒரு ஏற்றத்த குடுத்ததுன்னா, ரெக்கவர் ஆயிருச்சப்பா உனக்கு ஒரு கும்புடுன்னு சொல்லிட்டு வெளிய போறதுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஆனா இது சும்மா ஒரு நாள் ஏத்துறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, திரும்ப இறக்கிர்றாங்க. விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ நல்லா காசு வச்சுட்டு இருக்கக்கூடிய பெரிய பண முதலைகள் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். அடுத்தது இன்ஃபோசிஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டெர்லிங் பேங்க் கிட்ட இருந்து டீல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்ஃபோசிஸ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி தான். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஐடி நிறுவனங்கள் டீல்ஸ வின் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இது ஐடி நிறுவனங்களோட ஸ்டெபிலிட்டிய தான் நமக்கு உணர்த்துது. ஸோ ஒவ்வொரு நிறுவனங்களும் தொடர்ந்து அறிவிப்புகள குடுத்த வண்ணமே இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட்டெல்லாம் எவ்வளோ டீல் எந்த மதிப்புல வின் பண்ணாங்கன்ட்டு குடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து குடுக்கறதில்ல. ஒரு ஸ்பெசிஃபைட் சில டீல்ஸ்க்கு தான் வந்து குடுக்குறாங்க. ஸோ மற்ற டீல்ஸ்க்கெல்லாம் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ எந்த இன்ஃபர்மேஷனும் வெளிய விடுவதில்ல. மேபி அது கொஞ்சம் குறைவான அமௌண்ட்ல இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ ரிசல்ட் வரட்டும். எந்த அளவுக்கு டீல்ஸ் வின் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஸோ கேம்பா பார்த்தீங்கன்னா, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கேம்பா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, ஸோ லோ ஆல்கஹால் பிவரேஜ வந்து லான்ச் பண்றதுக்கான ஒரு விஷயத்த இப்போ ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு 1.4% இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் கன்டெயின் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்க வந்து லான்ச் பண்றதுக்கான ஒரு திட்டத்த கையில எடுத்திருக்கிறதா நமக்கு இப்போ வந்து டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பிசினஸ விரிவுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கேம்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 4700 கோடி ஒரு வருடத்துல ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில மார்க்கெட்ல எல்லாம் ஒரு டபுள் டிஜிட் மார்க்கெட் ஷேரையே வந்து இவங்க பிடிச்சிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல முன்னேற்றமா இருக்கு. பல கடைகள்ல பார்க்க முடியுது. ஸோ டேஸ்ட் இல்லைனாலும் சரக்கு அடிக்க போறவனுங்கலாம் உட்காந்து பார்த்துட்டா இருக்க போறாங்க. வாங்கடா இதே வாங்கு அப்படின்னு சொல்லி வாங்கி ஊத்திட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. பார்ப்போம். ஸோ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க போறதில்ல. நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக விக்காமலும் இருக்க போறதில்ல. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வாங்குறதுக்கான ஆட்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வளர்ச்சி வருதுன்னு. ஆனா பெப்சி அடிக்க முடியாது. அதே நேரத்துல கோகோ கோலாவையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கான டேஸ்ட் இவங்க கிட்ட இல்ல. அண்ட் அவங்க பல மக்கள் கிட்ட அவங்களுடைய பிராண்ட்ஸ வந்து ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்தபடியா 3 பிளேயரா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த கேம்பாவ பொறுத்தவரைக்கும். அடுத்தது ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஓஎன்ஜிசி அண்ட் பிபி பிரிட்டிஷ் பெட்ரோலியமா அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ இவங்க ஜியோ கூட கூட இது டை அப் போட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்ல பெட்ரோல் பங்க் அமைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஓஎன்ஜிசி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அதற்கான சைனிங் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எதுக்குன்னா ஹைட்ரோ கார்பன் ப்ரொடக்ஷன் இந்த ஓஎன்ஜிசி ஃபீல்டில் வந்து பண்ண போகிறதா இவங்க கூட சேர்ந்து பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. இது நல்ல செய்தி தான். ஸோ கேஸ் ப்ரொடக்ஷன் தொடர்ந்து உயரும். ஆல்ரெடி கேஸ் ப்ரொடக்ஷன் ஆயில் ப்ரொடக்ஷனை காட்டிலும் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இது ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. இன்னைக்கு நண்பர்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓஎன்ஜிசி நல்ல ஒரு சரிவில் இருக்கே 7 பியில் இருக்கே சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணுவோம் இந்த ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து நமக்கு இதில் சான்ஸ் ஏற்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அருமையான ஒரு சரிவு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎன்ஜிசியில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ 3 இயர் டேட்டா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா ஸோ 2024 ஜனவரியில் எந்த ரேட்டில் இருந்ததோ அதே ரேட்டில் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட சரிவடையட்டும். அவசரப்பட வேண்டாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் இருக்குது, குளோபல் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நம்ம பக்காவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாசத்துல மட்டும் ரூ. 50,000 கிட்ட பார்த்தீங்கன்னா, நான் உள்ள போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது திரும்ப சேலரி வந்ததுக்கப்புறம் இறக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, நல்ல அட்ராக்டிவான இடத்துக்கு போயிட்டுருக்கு. ஸோ குறிப்பா நைக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நான் இத பற்றி பேசுறதுக்கு எனக்கு நேரமே இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த நைக்குக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். அது ரெடி பண்றதுக்கான டைம் இல்ல. ஸோ மேபி டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ நல்ல ரேஞ்ச்ல இருக்கு நைக். ஸோ இப்பவே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஸ்டெலன்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தரா டிப் ஏற்படட்டும். நான் இந்த கண்டிப்பா இந்த மந்த் எண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ டெஃபினட்டா நைக்க பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப பொசிஷன் ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒரு 1 1/2 வருடத்துல ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ நைக்க பொறுத்தவரைக்கும். அதனால நைக் டெஃபினட்டா நான் தொடர்ந்து
கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் வந்து இருக்கு. ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றியும் உங்கள் கூட நான் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பட் அதை வந்து ப்ரெசன்டேஷனுக்கு என்னால் ரெடி பண்ண முடியல. சீக்கிரம் பண்ணிவிட்டு அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ரீட்டைல் ஆப்ஷன் குளோபலில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.